அடுத்தது நம்மளோட ஃபுட் ஹேபிட். பணம் எவ்வளோ வேணால் சம்பாதிக்கலாம், நம்மளுடைய ஹெல்த்தை, நம்மளோட ஆரோக்கியத்தை நாம் தான் பார்த்துக்கணும். நாம் நல்லா இருந்தால் தான் நம்மளை நம்பி இருக்கிற 2 குடும்பங்கள், ஒன்று பிஸ்னஸ் குடும்பம், இன்னொன்று நம்மளோட பர்சனல் குடும்பம். இது ரெண்டும் நல்லா இருக்கணும்னா நம்ம ஹெல்த்தியான ஃபுட்டை எடுத்துக்கணும். ஜங்க் ஃபுட்ஸ் மாதிரி அவாய்ட் பண்ணிட்டு, எது சுவையானதோ அதை விட்டுட்டு, எது தேவையானதோ எது சத்தானதோ அதை எடுக்கணும். நிறைய ஃபேக்கான வருது, ஆர்கானிக்னு வர்றதே ஆர்கானிக் கிடையாது. எந்த ஒரு விஷயம் நம்ம அதிகம் நேசிக்கிறோமோ அதில் பிரச்சனைகள் இருக்குது, அப்படி தான் டூப்ளிகேட் வருது. வேற இருங்க. அடுத்தது, உங்களோட வாழ்க்கையில் எவ்வளோ ரிஸ்க் நீங்கள் எடுத்துருக்கீங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இந்த ஆட்டிடியூடுக்கும் நீங்கள் போட்ட எஃபோர்ட்டுக்கும், மூணாவதாக நான் சொல்கிற ரிஸ்க்குக்கும் மிகப்பெரிய ஒற்றுமை இருக்கு. பிஸ்னஸ் ஃபெயிலியர் ஆகிட்டீங்க இல்லை, உங்களுடைய ப்ரீவியஸ்க்கு போவோம். என்ன காரணங்களால் தோத்தோம், ஒரு டாப் 5 பாயிண்ட்ஸ் எழுதுனீங்கன்னா அதில் எவ்வளோ ரிஸ்க்